என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த ஆகஸ்ட் 9, 10 ஒரு புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும். அது எந்த சொந்தம், எந்த வழியில் வரப்போகிறது, எப்படி வரப்போகிறது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரசங்கத்தில். முருகப்பெருமானுடைய அருளாசியால் சரி, எந்தெந்த விஷயத்தில் இந்த மாதம், அதாவது இந்த 9, 10க்குள்ள, ஆகஸ்ட் 9, 10க்குள்ள ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் எது எந்தெந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்கலாமா? முருகனை வேண்டி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நல்லதே நடக்கும். ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வன்னியை மனம் புணரல் வந்த முகமொன்றே, ஆறுமுகமான ஒரு நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சல் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரைட். முருகனுடைய இந்த அருள்வாக்கு ஆசியால மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர் அன்பு உறவுகளுக்கு, அந்த மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நமக்கு நடக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருசாகாம இருக்கட்டும். முருகன் இருக்காரு இல்லையா, முருகப்பெருமான் இருக்க ஏன் பயம்? முருகனுடைய அந்த வேலும் மயிலும் இருக்க ஏன் பயம்? முருகா முருகா என்று மனதார அந்த நாமத்தை சொல்பவருக்கு முருகப்பெருமான் துணையாக நிற்பார். கவலையே வேணாம், அனுபவத்துல சொல்றேன். சரி, மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் 9, 10க்குள்ள எந்த சொந்தம் வருது அப்படிங்கிறத நம்ம பிரசங்கத்துல கேட்கலாம். வண்டி வாகனம் யோகம் சொந்த உறவாக, புதிய உறவாக உங்களுக்கு வரும். அதுவும் குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தானே. இப்ப பழைய வாகனம் ஏதாவது வச்சிருந்தா மாத்துறதுக்கான யோசனைகள், முடிவுகள் எடுப்பீர்கள். இல்லை அப்படின்னா புதுசா வாங்குறதுக்கு பிளான் போடுவீங்க. இல்லை புதுசாவே இந்த டேட்ல வாங்கிடுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆகஸ்ட் 9, 10க்குள்ள இருக்கு. அப்படி ஒரு யோசனை இருந்தால் வாங்கிருங்க, ஆசி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, அடுத்து எந்த புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும்? பயணம். எது இந்த காலகட்டத்தில் ஒரு பயணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பயணம் போகும்போது, இல்லை அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு புதிய நபர் நமக்கு உறவாக, ஒரு புதிய உறவாக வருவார். நம்ம பேச்சுவாக்கில் பழக்கம், ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து அப்படி அவங்க மூலியமா நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். நல்ல உறவாக இருக்கும், நல்ல நட்பாக இருக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும். இதுவும் நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு புதிய உறவு, திருமணம், அதுவும் நமக்கு உறவு தானே. இப்ப இந்த ராசியில ஆண் பெண் இருவருமே திருமணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதுசா ஒரு உறவா வரப்போறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப தடைகள் இருந்துச்சு, காரிய முடக்கங்கள் இருந்திருக்கு. வருவாங்க, பார்ப்பாங்க. ஒன்று ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வரன் நல்லா இருக்காது, வரன் நல்லா இருக்கிறதுனா ஜாதகம் நல்லா இருக்காது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு பின்னடைவாக இருந்த இந்த காலகட்டத்துல முருகனுடைய அருள் வாக்கால, இந்த அருள் ஆசியால உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 9, 10க்குள்ள ஒரு நல்ல வரன் தீர்வு கிடைக்க போகுது. இந்த வரன் யாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறங்க, நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது. இது நமக்கு ரொம்ப பெரிய உறவுங்க. அதே போல கவனமாக இருக்கக்கூடியது வயிற்று பகுதி. அதிகமாக கார உணவுகள், அதிகமான எண்ணெய் உணவுகளை தவிர்த்து கொள்வது உத்தமம். அதே போல நமக்கு செட் ஆகாத பொருள் கண்டிப்பா அதுதான் சாப்பிட்ற மாதிரி நிகழ்வு ஏற்படும். வெளியில போனா
அதுக்காக சாப்பிட்டே ஆகணுங்கிறதுக்காக அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது தேவையில்லாத வயிற்று பிரச்சனை வரும். இந்த வயிற்று உப்பல், செரிமான கோளாறு, வயிற்று கடுப்பு, வயிற்று வலி, இந்த மாதிரி சில சஞ்சலங்கள் கொடுக்கறது போல நமக்கு உத்தரவு வந்திருக்கு. அப்ப நம்ம கவனமா இருக்கலாம் இல்லையா? எதுல கவனமா இருக்கணும்? சாப்பிடக்கூடிய உணவு முறைகள். எது சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய பொருள், நல்ல உணவு, அதை சாப்பிடுங்க, போதுமான விஷயம். முருகா அப்படின்னு நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நமக்கு நன்மையை கொடுப்பார். ஏன்னா அந்த நாமம் சொல்லி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? அந்த அமிர்தம் நமக்கு விஷமாக மாறாது. முருகா. வயதானவர்கள் நல்ல தூங்கம், கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பேர குழந்தையோ பேத்தி குழந்தையோ நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க, என் மகனுக்கு வேலை இல்லையே, மகளுக்கு வேலை இல்லையே, பேரனுக்கு வேலை இல்லையே, அவங்க அங்கே இருக்காங்களே இங்கே, அந்த கவலையெல்லாம் ஓரங்கட்ட சொல்றாரு முருகன். நிம்மதியா இருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும், சீக்கிரமே நல்லது நடக்கும். இந்த தேதிக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழும். அப்ப ஏன் கவலைப்படணும்? நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. முருகா முருகா என்ற நாமத்தை மட்டும் சொல்லிக்கணும். அதுபடி சொல்ல முருகருடைய அருள் உங்களுக்கு பிரசாதமா வந்துகிட்டே இருக்கும். முருகருடைய நேரடியா உங்களுக்கு கனவுல காட்சி தருவார். நல்ல விஷயம் நடக்கும் இல்லையா? அப்ப நல்லா தூங்கணும் இல்லையா? நம்ம தூங்காம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா யாருக்கு நன்மை இல்லை. நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். அதனால நல்ல உறக்கம். வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களுக்கு மருத்துவருடைய ஆலோசனையை ஃபாலோ பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. மாத்திரையை போட்டு தூங்காம யோசனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எது நடக்குமோ நன்மையாக நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே. முருகனுடைய கவலைப்படாது. அதாவது உங்களுடைய வீடு, நீங்க இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில தினமும் விளக்கு எரியணும். காலம்பரை பாத்துக்கிறேன் சரியா? 6 to 7 தினமும் காலைல விளக்கு ஏத்துங்க. வியாழக்கிழமை தவிர்த்து, வியாழக்கிழமை கொஞ்சம் முன்னாடி ஏற்றிருங்க, 6 மணிக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா 7:30 மணிக்கு அப்புறம் ஏற்றும். ஏன்னா அது யமகண்ட நேரம் ஒன்று வரும். ஆனால் வீட்டில் விளக்கு எரியணும் காலம்பரை. அது நல்ல விசேஷம். ஏன்னா 5:30 மணி 6 மணிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிடணும். அப்படி விளக்கு ஏற்றும் போது உங்க வீட்டில் ஐஸ்வர்யம் பொங்கும், நல்ல விஷயம் நடக்கும். மற்றபடி எதையும் யோசிக்க வேணாம், நல்ல விஷயம் நடக்குது. புதிய உறவுகளாக இதெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கு. முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. நல்ல முறையில் நல்லபடியாக வரும். உடல் மீது சற்று கவனம் தேவை. உடல் பயிற்சி ஆரோக்கியத்தை தரும். தியானம் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்னும் மேலும் பலம் சேர்க்கும். முருகனுடைய நாமம் முழுமையான சக்தி கிடைக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவில் ஏதேனும் ஒரு கமெண்ட், முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகரை பிடிச்சிருந்தா. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.